கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட சேலம் சபையினுடைய அன்பனையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் இந்த வாய்ப்பு தந்ததுக்காக கர்த்தர் மூலமாக அவருக்கு நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுத்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே சகோதரர் சொன்ன பிரகாரமாக, அதாவது அந்த கட்டுரையில நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக மூப்பர்கள் மற்றும் போதகர்கள் இவர்களுக்கான சில முக்கியமான ஆலோசனைகளை சகோதரர் அவர்கள் வழங்கியிருக்கார். ஆக அந்த ஆலோசனைகள் என்பது மிக முக்கியமான ஒரு ஆலோசனைகளாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த பொது ஊழியங்களிலே ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உதவிகரமான ஒரு ஆலோசனைகளாக இருக்கிறது அன்பானவர்களே. இந்த ஆலோசனைகள் நம்ம இன்னும் நாமினேஷனுக்குள்ள போகல. எனவே இந்த ஆலோசனைகள் பொதுவாகத்தான் இருக்கும். ஒருவேளை நம்ம நாமினேஷனுக்குள்ள கடந்து போயிருந்தாலோ, இந்த பாடங்களை நம்ம எடுக்கும்போது, இந்த பாடங்கள் யாருக்கு? ஏதோ மூப்பர்களுக்கு தான் இருக்குது, போதகர்களுக்கு தான் இருக்குது. இந்த பாடங்கள் நமக்கு இல்ல அப்படின்ற மாரி நம்ம நினைச்சிடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பாடங்களுமே அது மிக முதன்மையாக பொறுப்புல இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல அதுக்கு அடுத்ததாற் போல நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த எச்சரிக்கைகள் அவசியமா இருக்கு என்பதை நம்ம மனதில வைத்துக் கொள்ளணும். எனவே நம்ம பாடங்களை நம்ம தியானிக்கிற பொழுது, இது அவங்களுக்குரியதுன்ற மனநிலைக்கு என்ன பண்ணக்கூடாது? போயிறக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த பாடத்தை நம்ம தியானிக்கிற பொழுது, கண்டிப்பாக இதுல இருக்கிற சத்தியம் என்னன்றத நம்ம அறிந்து கொள்ளணும் சகோதர சகோதரி. இப்ப நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம் அன்பானவர்களே. பொதுவாக இந்த பொதுவான ஊழியத்துக்கு வரக்கூடிய மூப்பர்கள் மற்றும் போதகர்கள், இவர்கள் ஒரு ஒரு கனமான ஒரு ஊழிய பொறுப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அன்பானவர்களே. அதே சமயத்துல இந்த ஊழிய பொறுப்பு என்பது, இது ஒரு பெரிய பொறுப்பாகவும் காணப்படுது. எனவே இது ஒரு முதலாவதாக அந்த காரியம் இருக்கு. அதே சமயத்துல இதுக்கு அடுத்ததாக 2வதாக பார்க்கிற பொழுது, கர்த்தருடைய வீட்டுல ஊழிய பொறுப்புகளை அந்த ஸ்தானத்துல வரக்கூடிய சகோதரர்கள், ஆக அந்த பொறுப்புகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, அந்த அளவுல அவர்களுக்கு சோதனைகளும், பரீட்சைகளும் உண்டு என்பதை நம்ம நினைவில வைக்கணும். ஏன்னா, அந்த ஊழிய பொறுப்பு எவ்வளவு உயர்வாக, பெரிதாக இருக்கிறதோ, அதற்கேற்றாற் போல அவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றால், அந்த சோதனைகளும், பரீட்சைகளும் உண்டு என்பதை சகோதரர் அங்க குறிப்பிடுறார். அத நம்ம ஞாபகத்துல வைக்கணும் சகோதர சகோதரிகளே. இன்னுமாக நம்ம பார்க்கிற பொழுது, இந்த பொறுப்புல குறிப்பாக மூப்பர்கள் என்ற பொறுப்பிலும், அதேபோல அந்த போதகர்கள் என்ற அந்த ஊழியத்திலும் வரக்கூடிய சகோதரர்கள், கண்டிப்பாக முதலாவது இந்த ஊழிய பொறுப்பை முதலாவது அவர்கள் உணர வேண்டும். ஏன்னா, இந்த ஊழியம் மிக முக்கியமான ஒரு கனமான ஒரு ஊழியமா இந்த ஊழியம் இருக்கு சகோதர சகோதரிகளே. அதே சமயத்துல இந்த பொறுப்புல வரக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய பாதங்களுக்கு கீழே வரக்கூடிய அபாயங்கள் குறித்தும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவும் ரொம்ப முக்கியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. பொதுவாக அன்பானவர்களே, மற்ற ஜனங்களை குறித்து, அதாவது மற்றவர்களை குறித்து நாம் பேசுவது என்பது ஒரு சுலபமான ஒரு விஷயம் தான். எப்படி என்றால், அவர் இப்படி ஆயிட்டாரு பிரதர், இவர் இப்படி ஆயிட்டாரு பிரதர், அவர் அப்படி போயிட்டார் பிரதர், இவர் இப்படி ஆயிட்டாரு பிரதர் என்று என்ன பண்ணலாம்? மற்றவர்களை குறித்து நாம் பேசுவது என்பது, இல்ல விமர்சிப்பது என்பது இது இயல்பா இருக்கு. அது சுலபமா இருக்கு சகோதர சகோதரிகளே. ஆனால் இந்த குறிப்பாக இந்த பொறுப்புல வரக்கூடிய சகோதரர்கள், முதலாவது அவர்கள் தங்களை குறித்து சிந்திப்பது என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் நாம் மற்றவர்களை பார்ப்பது என்பது மிக சுலபமா என்ன பண்ணிடலாம்? நம்ம சொல்லிடலாம். மற்றவர்களுடைய குறைகளையும், பலவீனங்களையும் பார்த்து நம்ம ஈஸியா எளிதாக அத சொல்லிடலாம்.
ஆனால் சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை பார்க்கிலும் முத முதலாவதாக நாம் யாரை பார்க்க வேண்டும் என்றால், நம்மை நாமே பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள், தங்களை தாங்களே என்ன செய்யணும் அவர்கள்? பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் தங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அபாயங்கள் உண்டு என்பதே சகோதரர் மீண்டும் அத நினைவு கூர்றார். அதனால இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள் மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்பாக, ஆக தான் எப்படி இருக்கிறாரு? தான் உண்மையாலுமே அ அ ஒருவேள அ அந்த அபாயத்துல காணப்படுறாரா? அந்த டேஞ்சர்ல இருக்கிறாரா? என்றத கண்டிப்பா பார்க்கணும். இதுக்குரிய ஒரு எச்சரிப்புக்காக யாக்கோபு அப்போஸ்தலர், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில அவரு எச்சரிக்கிறாரு. நீங்க வசனம் படிக்கலாம். ஒரு சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருக்கின்றனர். அன்பர் அவர்களே, இந்த யாக்கோபுடைய வார்த்தைகள் என்பது, இது அவருடைய அனுபவபூர்வமான ஒரு வார்த்தைகளாக இருக்கு. அந்த நாட்களிலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது, ஆக அந்த அந்த விழுதலிலே, அதாவது ஆபத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமையில யார் இருந்தார்கள் என்றால், குறிப்பாக இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய போதகர்கள் இருந்தார். அதனால தான் அந்த அனுபவபூர்வமாக அப்போஸ்தலர் அன்றைய நாட்களிலே பார்த்திருக்கிறார். அதனால தான் அவர் எச்சரிக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, "என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து, உங்களில் அநேகர் என்ன செய்ய வேண்டாம்? போதகராக இருப்பீர்களாக" என்று என்ன செய்றாருன்னா, அங்க எச்சரிக்கிறாரு. அன்பு சகோதர, சகோதரிகளே. இப்ப எனவே அன்பானவர்களே, இப்படியாக நம்ம அந்த எச்சரிப்புகளை கேட்கும்போது, கண்டிப்பாக இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள் மிக, மிக கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க அ அந்த அந்த காரியங்களெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது நிச்சயமா எவ்வளவு எச்சரிப்புகள், கவனங்களும் நமக்கு வேணும் அப்படின்றது அது நம்ம வாசகங்கள் இடம் பெற்றிருந்துச்சு. அப்படியாக பார்க்கும்போது சகோதர, சகோதரிகளே, இதை அப்போஸ்தலர்களும் அந்த காரியத்தை வலியுறுத்துறாங்க. இதேபோல அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் அவர் தன்னுடைய அனுபவத்துல அவர் சொல்லுகிற பொழுது, அவர் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை அவர் குடுக்கிறார் என்றால், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆம். ஆக மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றார். அப்ப எனவே அவர் தன்னை குறித்து, அவர் ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இருந்துட்டாலும் கூட, ஆனா அவரு தன்னுடைய காரியத்தை குறித்து எவ்வளவு எச்சரிப்பு உள்ளவராக இருந்திருக்கிறார்ன்றத அத நமக்கு காமிக்கிறார். அன்பானவர்களே. இப்போ அப்ப எனவே இந்த போதிக்கக்கூடிய மூப்பர்கள் கண்டிப்பாக ஆகாதவனாய் போகாதபடிக்கு மிகுந்த எச்சரிப்பாக அவர்கள் தங்களை என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு சகோதர, சகோதரிகளே. சகோதரருடைய காலத்திலேயே அநேக சகோதரர்கள் வந்தாங்க. அதாவது நல்ல கல்வி அறிவு உடைய சகோதரர்கள், சத்தியங்களை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய சகோதரர்கள். அந்த மாரி சகோதரருடைய நல்ல அறிவு இருக்கிறவங்க, நல்ல தாளந்து இருக்கிறவங்க, ஒரு சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. அப்படியெல்லாம் சகோதரருடைய காலத்திலே அநேகர் வந்தாங்க. இதேபோல சத்தியங்களையும் தெளிவாக பார்த்தாங்க. ஆனால் நாள்பட்டு, நாள்பட்டு போகும்போது, அது அவர்களுக்குள்ளாக சில பலவீனங்களும், அவர்களுக்குள்ளாக சில குறைவுகளும் வருகிற பொழுது, அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்தார்களோ, இந்த மாரியான பலவீனங்களும், குறைவுகளும் அவர்கள்ல வரும் பொழுது, தங்களுடைய கண்கள் குருடாகி, இந்த சத்தியத்தை விட்டே அவங்க போயிட்டாங்க நெறைய பேர். எல்லாரும் கிடையாது. ஆனா என்ன சொல்றது, அநேக சகோதரர்கள் அப்படி போயிட்டாங்க இப்ப. இந்த சத்திய பார்வையிலிருந்து, இந்த சத்திய வெளிச்சத்திலிருந்து, அதற்கு குருடர்களாகி, ஆக முன்னொரு காலத்திலே தெளிவாக பார்த்த சகோதரர்களே என்ன ஆயிட்டாங்க? தங்களுடைய பலவீனங்களினாலும், குறைவுகளினாலும் குருடர்களாகி இந்த சத்தியத்திலிருந்து என்ன பண்ணிட்டாங்களா? போயிட்டாங்க. அப்போ இதை குறிப்பிடும்போது சகோதரர் எச்சரிக்கிறாரு. அப்போ எச்சரிக்கும்போது சகோதரர் எழுதின வாசகத்த படிச்சு காமிக்கிறேன். அதுபோலவே நானும் கர்த்தரின் தயவிலிருந்தும், சத்தியத்தின் அறிவிலிருந்தும் விழுந்து போய்விடக் கூடும் அல்லவா? அப்படின்னு அவர் தன்னை குறித்தே சொல்றாரு.
அதனால வந்து இப்ப ஒரு நல்ல திறமையான சகோதரர்களும், ஆற்றல் மிக்க சகோதரர்களும், அறிவு வாய்ந்த சகோதரர்களும் வந்து இந்த சத்தியத்துக்குள்ள வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, தங்களுடைய பலவீனங்கள், குறைகளை கவனிக்காம, தன்னை சுய பரிசோதனை செய்யாதனால, இதுல அவங்க வலிமையிலுக்கு போயிட்டாங்க. இப்ப நானும் வந்து அங்க சொல்றேன், இது போலவே நானும் கர்த்தரின் தயவிலிருந்தும், சத்தியத்தின் அறிவிலிருந்தும் விழுந்து போய்விடக்கூடும் அல்லவா? மேலும் என் இருதயம் ஆம் என்று பதிலளித்து, கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே என்னை காத்துக்கொள்ளும். உம்முடைய வல்லமையுள்ள கரங்களினால் என்னை தாங்கி அருளும் என்கிறார். அப்போ இந்த கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறார். அது அவருடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல ஏறெடுத்து கேட்கிறார். தேவனே, இந்த ஒரு சத்தியத்தை வந்து நீங்க எங்களுக்கு குடுத்தீங்க. இந்த சத்தியத்துல வந்து நாங்கள் உறுதியாக நிலைத்து நிற்பதற்கு என்ன செய்யுங்க? எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று என்ன பண்றாருன்னா அவரு கேட்கிறார். இப்ப அன்பு சகோதர, சகோதரிகளே, ஆக இந்த வார்த்தைகள் என்பது குறிப்பாக சபையை வழிநடத்துகிற மூப்பர்களுக்கு மிக, மிக முக்கியமான ஒரு வார்த்தைகளா இருக்கு. ஏனென்றால் நாம் இன்றைக்கு நல்லா இருக்கிறோம். ஆனால் நாளைக்கு எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். எனவே நம்முடைய அந்த நிலைத்தன்மையை, அந்த ஸ்திரத்தன்மையை காத்துக்கொள்வது என்பது, சத்தியத்துக்குள்ளாக காத்துக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் வந்து அங்க சகோதரர் போல ஒவ்வொரு சகோதரனுமே, ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இந்த சத்தியத்துல நம்ம ஆரம்பத்துல வந்ததிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க சகோதர, சகோதரிகளே. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சில பேர் இல்ல, அநேகர் வந்து இந்த சத்தியத்திலிருந்து போயிட்டாங்க. அன்றைக்கு பார்த்த முகங்கள்ல சில பேர் இல்ல. இந்த விசுவாசத்துல இல்ல, இந்த சத்தியத்துல இல்ல. சில நாட்கள் வர்றாங்க, சில வருடங்கள் இருக்கிறாங்க, சத்தியத்துல ஓடுறாங்க. ஆனால் தங்களுடைய குறைவுகளை இந்த சத்திய பாதையில தொடர்ந்து ஓடக்கூடிய நிலைமையில வந்து அவங்க தொடர்ந்து காணப்படுறது. அப்ப காரணம் என்ன என்று பார்க்கும்போது, தங்களுடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியங்களை சரியானபடி பார்த்துக் கொள்ளாததான் அதுக்கு காரணம். மிக முக்கிய காரணம். அப்ப இதுல வந்து நம்ம பார்க்கும்போது, இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கு. குறிப்பாக சபையை வழிநடத்துகிற மூப்பர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக தாங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்திலே இருக்கிறார்கள்? தாங்கள் எந்த ஒரு சத்தியத்துல, எந்த ஒரு நம்பிக்கையில இருக்கிறார்கள்? இந்த நம்பிக்கையில அவங்க உறுதியா இருக்கிறோமா? அந்த சத்தியத்துல வந்து நம்ம ஸ்திரத்தன்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? ஏனென்றால் சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த சத்தியத்துல வந்து அவர்கள் மிக உறுதியாகவும், நம்பிக்கையாகவும் இருப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. அன்பு சகோதர, சகோதரி. அப்ப எனவே அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கைகளை சுயபரிசோதனை செய்து, தேவனிடத்திலே கர்த்தரை சார்ந்து, ஆக தன்னுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்துக் கொள்றதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அன்பு சகோதர, சகோதரிகளே. அடுத்ததாக பார்க்கும்போது, நம்முடைய சகோதரர் அவர்கள் பிட்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஒரு தெரு வழியா என்ன பண்ணிக்கிறாருன்னா நடந்து போயிருக்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியும் அமெரிக்கா தேசம் என்பது கொஞ்சம் அந்த பனி அ இருக்கக்கூடிய தேசமா இருக்கு. எனவே வந்து ஒரு ஒரு பிரிட்ஜ், ஒரு இரும்பு பாலத்த வந்து அவரு கடக்க போயிருக்கிறாரு. இந்த பனி வந்து அந்த இரும்பு பாலத்தின் மேல படிந்திருக்கு. இப்ப இவரு சாதாரணமா நடந்து போயிருக்கிறாரு. அந்த பாலத்தின் மீது தன்னுடைய அ பாதத்தை, அவர் கால எடுத்து வச்ச உடனே கீழ விழுந்துர்றாரு. வழுக்கி விழுந்துர்றாரு. ஏன்னா, அது வந்து சரியானபடி வந்து அதுக்கு கொஞ்சம் கவனம் குடுக்க முடியல. அதனால வந்து அந்த கால் வலிக்கு என்ன பண்றாருனாக்கா, அவரு விழுந்துர்றாரு. இப்ப விழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா, சிறு ஒரு காயம் ஆயிடுச்சு. எலும்பு முறியல. என்ன இருக்குது? காயம் ஆயிடுச்சு. அப்ப அந்த நேரத்துல வந்து சகோதரர் வந்து ஒரு வசனத்த நினைவு கூர்ந்திருக்கிறார். நீதிமொழிகள் 16, 18 அந்த வசனம். அந்த வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 16, 18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மன வேற்றுமை. அதான். இந்த வசனத்த வந்து சகோதரர் நினைவு கூர்ந்திருக்கிறாரு. அதனால வந்து அப்போ அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுவை. இந்த வசனம் வந்து ஆவிக்குரிய வசனமா இருக்கு. அதனால சகோதரர் விழுந்துட்டாருன்றதுனால இந்த எண்ணம் அவர்களோ அப்படி இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சிட வேணாம். அதாவது வந்து அந்த ஆவிக்குரிய ரீதியில வந்து ஒருத்தர் விழுகிறாரு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்கு அதுக்கு முன்னமே? அந்த மனமேட்டுமை என்பது இருக்கு என்பதை அந்த வசனத்தை நினைவு கூர்ந்திருக்கிறது. அன்பு சகோதர, சகோதரிகளே. அப்படி என்றால் என்ன காரியத்தை அங்க சொல்ல வருகிறார் என்றால், இப்ப சகோதரர் வந்து ஏன் வலிக்கு விழுந்தாருன்னா, அவரு தன்னுடைய பாதத்தை கவனமாக என்ன பண்ணல? அந்த பாலத்தின் மீது எடுத்து வைக்க தவறிட்டார்.
கேஷுவலா சாதாரணமா எடுத்து வச்சுக்கிறாரு. என்ன ஆயிட்டாரு? அந்த வழுக்கல் இருக்குன்றத வந்து அவங்களால கவனிக்க முடியல. இருந்தாலும் விழுந்துட்டாரு. இது பரவால்ல. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி பண்ணிக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில சகோதரர் அங்க எச்சரிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அப்படியாக ஆவிக்குரிய பாதையில அநேக இடங்களிலே வழுக்கலான இடங்கள் உண்டுன்னு சொல்றாரு. ஆக சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர்கள் தங்களுடைய ஒவ்வொரு அணிகளையும் குறிப்பாக அந்த வழுக்கலாக இருக்கக்கூடிய இடங்களிலே மிக மிக ஜாக்கிரதையாக, கவனமாக தங்களுடைய அடிகளை வந்து எடுத்து வைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமா அத குறிப்பிடுறார் அன்பு சகோதர, சகோதரிகள். அதே சமயத்துல அஜாக்கிரதையாக அடிகளை எடுத்து வைத்தால் கண்டிப்பா என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வழுக்கி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எனவே அன்பானவர்களே, தங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, அதே சமயத்துல சபையை வழிநடத்தக்கூடிய காரியங்களிலும் சரி, சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர்கள், போதகர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக கையாளும். அதுக்கு மிக மிக கவனம் என்பது வேணும். அத குறிச்சு நம்ம பின்னாடி நெறைய நம்ம பார்க்க போறோம். தங்களுடைய வார்த்தைகள்ல, தங்களுடைய செயல்கள்ல, தங்களுடைய அணுகுமுறைகள்ல மிக மிக கவனம் என்பது அவங்களுக்கு அவசியமா இருக்கு. அன்பு சகோதர, சகோதரிகளே. பொதுவாக இந்த ஆவிக்குரிய பாதையில விழுந்து போனவர்களுக்கு விபரீதமாக இருந்தது என்னவென்றால், 2 பாயிண்ட். ஒண்ணு வந்து பெருமையின் ஆவியும், இன்னொன்னு வந்து சுயநலம். இந்த இந்த ஆவிக்குரிய பாதையில விழுந்து போனவர்களுக்கு விபரீதமாக இருந்தது 2 விஷயம் தான்றார். ஒண்ணு பெருமையின் ஆவி, இன்னொன்னு வந்து என்ன சொல்றாருனாக்கா சுயநலம். அப்போ அன்பானவர்களே, இந்த காரியத்துல வந்து மூப்பர்கள் மிக கவனமா இருக்கணும். மிக விழிப்பா இருக்கணும் சகோதர, சகோதரிகளே. குறிப்பாக இங்கே நம்ம ஒரு காரியத்தை சகோதரர் குறிப்பிடுறாரு. என்னவென்றால், யாரையேனும் குறைவாய் பார்ப்பதற்கான எண்ணம் ஏதேனும் நேரத்தில் எனக்குள் நுழைவதை நாம் கண்டு கொள்கையில், ஏன் நான் அந்த சகோதரனை குறைவாய் பார்க்கிறேன்? இது சரிதானா? அப்படின்னா எந்த ஒரு சகோதரனையும், ஒரு சகோதரியும் நாம் நம்முடைய மனசுல நினைக்கும்போது, நம்ம மனசுல பார்க்கும்போது, அவர்களை குறைவாக மதிப்பிட்டு பார்க்கக்கூடிய எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, அத உடனடியா சோதனை பண்ணுங்கன்றார். எந்த ஒரு சகோதரியும், எந்த ஒரு சகோதரியும் நம்ம மனசுல நினைக்கும்போது, அவங்கள வந்து குறைவா மதிப்பிட்டு, குறைவாக நினைச்சு நம்ம மனசுல வந்து நம்ம நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்றால், கண்டிப்பா என்ன பண்ண சொல்றாரு? கண்டிப்பாக நம்முடைய மனச வந்து சுயபரிசோதனை செய்றாரு. ஆக இந்த இந்த என்ன சொல்றது? இந்த தாட், இந்த எண்ணம் வந்து சரிதானா? இந்த திங்கிங் இந்த வந்து இந்த 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 மாரி வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறது வந்து சரிதானா? அப்படின்றது நீங்க செக் பண்ணணுன்றார். சகோதர, சகோதரிகளே. அப்போ ஏன் அந்த சகோதரன வந்து நான் குறைவா நினைக்கிறேன்? ஏன் அந்த சகோதரிய வந்து நான் குறைவாக என்ன நினைச்சு பார்க்கிறேன்? என்பது சகோதர, சகோதரிகளே, இது மூப்பர்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாக இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஏனென்றால் அன்பு சகோதர, சகோதரிகளே, ஆக எந்த ஒரு சகோதரியும், எந்த ஒரு சகோதரியும் ஒருவேளை நம்ம குறைவாக நம்முடைய மனசுல வந்து நம்ம மதிப்பிட்டோமானால், அவங்கள வந்து குறைவாக வந்து நம்ம நினைத்தோமானால், நிச்சயமா இது எனக்குள்ள இருக்கிற பெருமையினால இப்படி நினைக்கிறேனான்றது என்ன பண்ணும்? யோசிக்கணும். யோசிக்கணும் அன்பு சகோதர, சகோதரி. ஏன்னா அதே சமயத்துல நம்முடைய சகோதர, சகோதரிகளுக்குள்ள பலவீனங்கள் இல்லாமல் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலவீனங்கள் இருக்கு, குறைவுகள் இருக்கு. அப்போ நான் எனக்குள்ள பலவீனம் இல்லையே, குறைவுகள் இல்லையா? அப்ப அததான் வந்து இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் மற்றவர்களை குறைவாக நினைக்கும் போது, அப்ப நான் சரியா இருக்கிறேனா? அப்ப சகோதர, சகோதரிகளே, அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்க்கிற பொழுது, நம்ம எந்த ஒரு சகோதரனையும், சகோதரியும் என்ன பண்ணக்கூடாது? குறைவாக நம்ம மதிப்பிட்டுறக் கூடாது. ஒருவேளை பலவீனங்கள் இருந்தாலும் கூட, அவர்களை அன்போடு வந்து நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல அவர்களுக்கு அந்த பலவீனத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுல உதவி செய்வதற்கான ஒரு கிறிஸ்தவ அன்போடு அந்த நம்முடைய பார்வை வந்து இருக்கணும், காணப்படும். அதுதான் வந்து சகோதர, சகோதரிகளே, நாம் இந்த இடத்துல நமக்கு சகோதரர் வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கு. குறிப்பாக சபை வழிநடத்துகிற மூப்பர்களுக்கு இப்படிப்பட்ட அந்த ஒரு கிறிஸ்தவ அன்பு என்பது மிக மிக முக்கிய தேவையாக இருக்கு. குறிப்பாக ஏன்னா சகோதர, சகோதரிகளுடைய பலவீனங்களையும், குறைவுகளையும் பார்க்கும்போது என்ன ஆயிடக்கூடாது? மனசுல வந்து எந்த வகையிலும் அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. அவங்கள வந்து குறைவாக மதிப்பிட்டு நடத்துற அளவுக்கு அவர் போயிடக்கூடாது. சகோதர, சகோதரிகளே. அப்படி என்றால் இங்கே நம்ம பார்க்கிறோம், பொறுப்புல வரக்கூடிய சகோதரர்கள்
சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் சத்தியத்திலும் அதே சமயத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர். அவங்க அந்த வளர்ச்சி நிலைமையில முன்னேறி செல்வதற்கு இந்த சகோதரர்கள் என்ன பண்ணும்? சகோதரருடைய ஊழியங்கள் எப்படியாக இருக்குதுன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்குது. அவர்களுக்கு உதவியாக அவர்கள் அந்த ஊழியங்களை அவங்க ஏறெடுக்கணும். சோ இந்த நிலைமையில இருக்கு சகோதர சகோதரிகளே. இப்ப எனவே இந்த ஒரு பாயிண்ட் சகோதரர் நமக்கு குறிப்பிட்டு சொல்லும்போது, கண்டிப்பா மூப்பர்கள் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க? ஒருவேளை வந்து இந்த எண்ணம் எனக்குள்ள வந்திருக்கக்கூடிய பெருமையினால இந்த எண்ணம் வந்திருக்குதான்னு என்ன பண்ணுங்க? நீங்க அத சோதிச்சு பாருங்க என்று சொல்றார் சகோதர சகோதரிகளே. எனவே நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, கண்டிப்பா வந்து இங்க சகோதரர் வந்து இன்னும் அந்த பாயிண்ட் தொடர்ந்து பேசும்போது, அதேபோல பொறுப்புல வரக்கூடிய சகோதரர்கள் சபையில எந்த ஒரு ஊழியங்களை ஏறெடுக்கும்போது, அது ஒரு வேளை சின்ன ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஊழியங்களை ஏறெடுக்கும்போது, அந்த ஊழியங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரது இருதயத்தினுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கின்றது யோசிச்சுங்கன்றார். எந்த ஊழியத்தை வந்து செய்வதாக இருந்தாலும், அந்த ஊழியத்தை எந்த நோக்கத்தின் அடிப்படையில நாம் செய்கிறோம்? அந்த நோக்கத்தை, அந்த குறிக்கோளை என்ன பண்ணுங்க நீங்க? அத நீங்க சோதிச்சு பாருங்க. ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, ஊ ஊழியங்கள், வேலைகள் என்பது நம்ம செய்யலாம். அது நல்லதுதான். ஆனால் அந்த ஊழியங்களுக்கு பின்னாக நம்முடைய இருதயத்தில எப்படிப்பட்ட நோக்கங்கள் இருக்கு? இப்ப எந்த நோக்கத்தின் அடிப்படையில அந்த ஊழியங்களை செய்கிறோம்? ஒருவேளை நமக்குள்ள இருக்கக்கூடிய சுயநலம், பெருமைன்ற அடிப்படையில அந்த ஊழியத்தை செய்றோமா? என்பத பொறுப்புல வரக்கூடிய சகோதரர்கள் வந்து நீங்க யோசிச்சுங்கன்றார். அன்பு சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் ஊழியங்கள் வந்து அது தாழ்மையிலும், உண்மையான தேவ அன்பிலும், சகோதர அன்பிலும் அந்த ஊழியங்கள் என்பது செய்ய வேண்டும். இந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில அந்த ஊழியங்கள் செய்யணும். ஒருவேளை வந்து இந்த விஷயங்களை, இந்த காரியங்களுக்கு அப்பாற்பட்டு, ஒருவேளை வந்து ஒரு சுயநலத்தின் அடிப்படையிலோ, அல்லது பெருமையின் அடிப்படையிலோ, அந்த நோக்கத்தின் அடிப்படையிலோ ஊழியங்கள் செய்யப்படும் பொழுது, அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது சகோதர சகோதரிகளே. சில நேரத்துல இந்த பாயிண்ட் என்பது பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கு இந்த பாயிண்ட். இன்னைக்கு நாம கூட சபையில வந்து ஒரு உறுப்பினரா, அங்கத்தினரா இருக்கிறோம். இல்ல சகோதரர்களுக்கு வந்து ஒரு ஊழியம் செய்யற வாய்ப்பு இருக்கு. இல்ல சபையில வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த வேலைகளை செய்யும்போது நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கு? எண்ணம் என்னவாக இருக்குன்றது நம்ம பார்க்கணும். சில நேரத்துல சலிப்புல செய்யறோமா வேலைய? நம்ம எங்க அ ஐக்கியத்துல சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம்ம சொல்றது உண்டு. ஒருவேளை வந்து சபையில கூட்டுற வேலையா இருந்துட்டாலும் கூட, சில நேரத்துல யாரும் வரமாட்டாங்க. ஒருவேளை லேட்டா வருவாங்க. அதே சமயத்துல அ நேரமாக வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அத என்ன பண்ணுவாங்க? அந்த வேலைய அவங்க செய்வாங்க. இந்த மாரி வந்து தொடர்ந்து இந்த மாரி ஒரு 2, 3 வேல ஒரு 2, 3 வாரம் அந்த மாரி ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு சலிப்பு. எப்ப பார்த்தாலும் நான் தான் செய்யணுமா? என்ன பண்றது? சரி செஞ்சு தானே ஆகணும். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்போ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. ஆனால் அந்த வேலைக்கான ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால், நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களும், நோக்கங்களும் சரியான நிலைமையில வைத்திருந்து, நம்ம அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது தான், அதற்கான ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எந்த ஒரு ஊழியமும் வந்து ஒரு சலிப்பின் அடிப்படையிலயோ, அல்லது கடமையின் அடிப்படையிலயோ, அல்லது பெருமையின் அடிப்படையிலயோ, சுயநலத்தின் அடிப்படையிலயோ அந்த ஊழியங்களை செய்தால், நிச்சயமாக வேலைகள் நடக்கலாம். ஆனா தேவனிடத்திலிருந்து அந்த அங்கீகாரத்தையும், ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள. இப்போ இது ஒரு எச்சரிப்பாக, குறிப்பாக பொறுப்புல வரக்கூடிய சகோதரர்களுக்கு எச்சரிப்பா சொல்றார். இப்போ சபைக்கென்று அவர்கள் ஊழியங்களை வந்து ஏறெடுக்கிற பொழுது, அது உண்மையான மனத்தாழ்மையிலும், தேவன் மீது இருக்கக்கூடிய அன்பிலும், சகோதர சகோதரிகள் மேல் இருக்கக்கூடிய உண்மையான அன்பின் அடிப்படையிலும் இந்த ஊழியங்களை செய்யணும். எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பாராம இந்த ஊழியங்களை செய்யணும். அது தேவனுக்காக, கர்த்தருக்காக அது செய்யப்படணும். அப்படியாக செய்யும் பொழுது சகோதர சகோதரிகளே, அந்த ஊழியங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு, அதை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அன்பானவர்களே. அப்ப எனவே ஊழியம் செய்யும்போது, நாம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில செய்றோம்? அந்த ஊழியங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறுதி நோக்கங்கள் என்ன? என்பதை என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ஒருவேளை வந்து நம்முடைய சிந்தனைகள் தானே.
மனசுல சிந்தனைகள். சில நேரத்துல தவறான சிந்தனைகள் வந்துட்டு என்ன பண்ணலாம்? வந்துட்டு போலாம். நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம ஊழியங்களோ, காரியங்களோ நம்ம செய்யறோம். ஆனா சில நேரத்துல என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை வந்து பெருமையுமோ, சுயநலமோ அந்த மாரி எண்ணங்கள் வர்றதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அது வந்துட்டு போகும். அப்படியாக இருக்கும்போது என்ன செய்யணும்? அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அந்த மாதிரியான எண்ணங்கள், மாம்சீக ரீதியான எண்ணங்கள் ஒருவேளை அது வந்துட்டு போகுது அப்படி என்றால், உடனடியாக நாம் தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு சென்று, தேவனே என்னுடைய இருதயத்தை பாருங்க. என்னுடைய இருதயத்துடைய நோக்கங்களை சுத்திகரிங்க. அத சுத்தம் பண்ணுங்க. அந்த மாரி தவறான நோக்கங்களும், எண்ணங்களும் எனக்குள்ளாக வேண்டாம். ஆக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நீங்கள் அங்கீகரிக்கக்கூடிய வகையில, அந்த உண்மையான அன்புல இந்த ஊழியத்த நான் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுங்க? அதுக்கு என்ன என்ன சுத்திகரிங்க. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று என்ன பண்ணணும்? அவங்க கேட்கணும். ஜெபங்களை ஏறெடுக்கணும் சகோதர, சகோதரிகள். அப்ப இந்த சுயநலத்தையும், பெருமையும் எடுத்து போடுவதற்கு உடனடியாக தேவனிடத்தில மன்றாடி, ஜெபித்து அந்த எண்ணங்களை, தீய எண்ணங்களை உடனடியாக எடுத்து போடணும். அன்பு சகோதர, சகோதரிகளே. அப்ப நீங்க இன்னொரு வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, அன்பானவர்களே, இங்கே மீண்டும் அத சொல்றாரு அப்போஸ்தலரு. நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமா என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்கள். சகோதர, சகோதரிகளே. அப்ப கவனமாக நடந்து கொள்வது என்று சொல்லும்போது, கண்டிப்பாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வந்து சு ரொம்ப சுற்றி முற்றியும் பார்த்து என்ன பண்ணும்? கவனமா அந்த அடிகளை எடுத்து வைக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய பாதையில. அன்பு சகோதர, சகோதரிகளே. அதேபோல இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முன்னமே அந்த விஷயங்கள குறிப்பிட்டிருந்தோம். கண்டிப்பா வந்து இது ஒரு மிகப்பெரிய அது என்ன சொல்றது? ஒரு பொறுப்பு, ஒரு ஊழியம். அதேபோல இது கனமான ஊழியம் தான். ஆக எந்த அளவுக்கு அந்த மாரி அந்த கனம், அந்த ஊழிய பொறுப்பு இருக்கோ, அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கின்றது முன்னமே குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பா பிசாசு வந்து இந்த சபையை வழிநடத்துகிற மூப்பர்கள் மேல அவர்களை எப்படியாவது சிக்க வைக்கணும். அவர்களை எப்படியாவது விழத்தள்ளணும் என்பதில கவனமா இருக்கு. அதான் வந்து நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில நீங்க அந்த மூப்பர்களை குறிச்சு அவரு பேசிட்டு வர்றாரு. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான்? வகை தேடி சுற்றித் திரிகிறான். குறிப்பாக அதுல வந்து ரொம்ப முக்கியமா, முதன்மையா இருக்கிறது யாரு அப்படின்னா, அந்த மூப்பர்கள் தான். அப்போ அன்பு சகோதர, சகோதரிகளே, ஆக இந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கு என்பத மூப்பர்கள் உணர்ந்து, அந்த ஊழிய பொறுப்பை உணர்ந்து, ரொம்ப விசேஷித்த கவனமாக, எச்சரிக்கையாக இந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு பக்கமா ஆபத்துகள் இருந்துட்டாலும் கூட, ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால், இன்னொரு பக்கமா பார்க்கிற பொழுது, இந்த மூப்பர்களுக்கு உதவியாக, உண்மையான மூப்பர்களுக்கு உதவியாக யார் இருக்கிறார்ன்னா, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். ஆக மறுபக்கத்துல வந்து கர்த்தர் இருக்கிறாரு. நிச்சயமா வந்து சகோதரர்களோட கூட இருக்கிறாரு. சகோதர, சகோதரிகளே. ஏன்னா எதிராளியானவர் எந்த அளவுக்கு வந்து ஆபத்துகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்றானோ, அதே சமயத்துல அந்த சகோதரர்களை வந்து காப்பாற்றுகிறதுல விஷயத்திலும் கர்த்தர் இருக்கிறாரு. அன்பு சகோதர, சகோதரிகளே. அப்ப எனவே சபையை வழிநடத்துகிற மூப்பர்களுக்கு பாதுகாப்பானது என்னவென்றால், ஒண்ணு தேவனுடைய வசனத்த புடிச்சுக்கணும். இன்னொன்னு வந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? புடிச்சுக்கணும். இது 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக தேவனுடைய வசனங்களை என்ன பண்ணும்? சத்தியங்களை வந்து அவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆக சத்தியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாகட்டும், அல்லது சபையினுடைய முடிவுகளாகட்டும், அல்லது சபைக்கு வழங்கப்படுகிற ஆலோசனைகள் ஆகட்டும், ஆக எந்த ஒரு காரியங்களையும் அது சத்தியத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? அதை வழங்க வேண்டும். அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒரு சத்தியம் என்று வந்தால் அதுக்கு செகண்ட் ஆப்ஷனே போகக்கூடாது. இப்படி செய்யணும் அப்படித்தான். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? நெக்ஸ்ட் ஆப்ஷன்ன்றது போகக்கூடாது. அப்ப சகோதர, சகோதரிகளே, ஆக அந்த அளவுல வந்து ஆண்டவருடைய வசனங்களை வந்து பற்றிக் கொண்டு இருக்கும் போதும், அதே சமயத்துல கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொண்டு இருக்கும் போதும், நிச்சயமாக சபையை வழிநடத்துகிற மூப்பர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆனால் இந்த ஆலோசனை அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பொதுவாவும் இருக்கு. அப்ப நாம காக்கப்படணும்னு இந்த விஷயங்கள் என்ன பண்ணணும்? நம்மளும் அத செய்யணும் அது.
நம்முடைய வாழ்க்கையில வந்து எந்த விஷயங்களாகட்டும், நம்முடைய குடும்ப விஷயங்களாகட்டும், வேலை செய்ற விஷயங்களாகட்டும், இல்ல மற்றவங்க கிட்ட பழகுற விஷயங்களாகட்டும், எந்த விஷயங்களாகட்டும், அது எல்லாமே வந்து சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கா? அப்படின்றத என்ன பண்ணணும்? நம்ம கவனமா பார்க்கணும். அதேபோல ஆண்டவரை சார்ந்து நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது, சகோதர, சகோதரிகளே, நாம் காக்கப்படுவோம். எதிராளியானவன் வந்து உண்மையாலுமே நம்மை எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிந்தாலும், நம்ம சத்தியத்தையும் ஆண்டவரையும் சார்ந்து இருக்கும் பொழுது, அவனால் நம்மள என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் செய்ய முடியாது. சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவங்களை என்ன பண்ணுவாரு? விடுவிக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. ஆனா நாமும் இருக்க வேண்டிய விதத்துல என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்ப அன்பு சகோதர, சகோதரிகளே, அதனால இந்த ஆபத்துக்களை குறித்து இப்ப நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். அதனால ஆபத்துக்கள் குறிச்சு பார்த்துட்டு வர்றதுனால, ஒருவேளை வந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து ஒரு தவறான மனப்பான்மைக்குள்ள போயிடுவாங்க. என்னன்னா, மூப்பர்கள் அந்த பொறுப்புன்றது பெரிய பொறுப்பு, கனமான பொறுப்பு. அதே சமயத்துல அதுக்கு என்ன இருக்கு? நெறைய ஆபத்துகள் இருக்கு, சோதனைகள் இருக்கு என்று சொல்லும்போது, அப்ப அதனால அந்த பொறுப்பே எனக்கு என்ன என்ன அந்த பொறுப்பே எனக்கு வேணாம் பிரதர். ஏன்னா, போன ஆபத்து நெறைய இருக்கு பிரதர். அப்போ என்று சகோதர, சகோதரிகளே அப்படி என்ன பண்ணிறக்கூடாது? விலகிறக்கூடாது. இது இந்த இந்த விஷயம் இந்த காரியங்களே வந்து நம்ம எதுக்காக அப்போஸ்தலர்கள் வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னா, அதாவது மூப்பர்களை, போதகர்களை ஒரு பயமுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்துல இந்த காரியங்களை குறித்து அவங்க பேசல. அப்போ இதை எதுக்காக வந்து அந்த எச்சரிக்கைகளை குடுக்குறாங்க அப்படின்னா, அவர்கள் தேவனிடத்திலே மிகுந்த பயபக்தியும், அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய மதிப்பு, அதன் பொறுப்பு, அதன் முக்கியத்துவத்தை அவங்க என்ன செய்யணும்னாக்கா உணரணும். அதன் முக்கியத்துவத்தை உணரக்கூடிய தீவிரமான உணர்வு பெற்றுக்கணும். அந்த வார்த்தையை குறிப்பிடுறார். அந்த முக்கியத்துவத்தை உணரக்கூடிய தீவிரமான உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும்ன்றார். இப்போ சகோதர, சகோதரிகளே, பொதுவாக நம்ம மத்தியில வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, பாசிட்டிவான பாயிண்ட் இருக்கு, நெகட்டிவான பாயிண்ட் இருக்கு. அப்ப பாசிட்டிவான பாயிண்ட் என்று பார்க்கிற பொழுது, இந்த மூப்பர்களுடைய பொறுப்பு அந்த ஊழியம் என்று பார்க்கும்போது, நிச்சயமா ஒரு கனமான ஊழியம் தான். ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியம் தான். பெரிய பொறுப்பு தான். அதெல்லாம் இருக்கு. பாசிட்டிவா இருக்கு. அப்போ சகோதர, சகோதரிகளே, கண்டிப்பாக அதற்கு என்ன அந்த தகுதி இருக்கக்கூடிய சகோதரர்கள். நிச்சயமா அந்த ஊழிய பொறுப்பை எடுத்து அவங்க செய்யணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்துல இந்த நெகட்டிவான பாயிண்ட் என்னவென்றால், ஆக அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அபாயங்கள் என்ன என்பதையும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும்ன்றார். சகோதர, சகோதரிகளே. எனவே வந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்கள நம்ம எடுத்துக்கணும். அதே சமயத்துல நெகட்டிவான விஷயங்கள தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாரி வரும்போது நம்ம எச்சரிக்கையா இருப்பதற்கு அது நம்ம அறிஞ்சிருந்தா தான் நம்ம தப்பிக்க முடியும். அறியலைன்னா என்ன பண்ணிருவோம்? போய் மாட்டிருவோம். அதே சமயத்துல நாமும் எப்படியாக வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான விஷயத்துல தான் நடக்கணும். ஆனா நெகட்டிவான விஷயத்துல நடக்கக்கூடாது. ஆனா நெகட்டிவான விஷயத்த என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சு வச்சிருக்கணும். அத அறிந்து வச்சிருக்கணும் சகோதர, சகோதரிகளே. எனவே இந்த பொறுப்பு என்பது நிச்சயமா வந்து கனமான பொறுப்பு, பெரிய பொறுப்பு இருந்தாலும் அதுல நிச்சயமா ஆபத்தும் இருக்குது. அதனால வந்து சகோதரர்கள் வந்து ஒரே முட்டா பயந்துட்டு என்ன பண்ணிருவாங்க? இல்ல இது வேணாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவா இருக்காது அன்பு சகோதரர். ஆனா அதுக்கான எச்சரிக்கையை வந்து சகோதரர் வந்து நமக்கு இங்க குடுக்கிறத பார்க்கிறோம். அன்பு சகோதர, சகோதரிகளே. தொடர்ந்து வந்து நம்ம இந்த பாடத்துல வந்து நம்ம பார்க்கிற பொழுது, சகோதர, சகோதரிகளே, அதாவது நம்ம இந்த ஊழிய பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள் இன்னும் அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை குறித்து சொல்லும்போது, ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். நீங்க அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலர் 20:28 25 இதோ நான் உங்க இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியதை கேட்டவளாகிய நீங்கள் எல்லாரும் சகோதரி பார்க்கலையா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மனுஷன் முழுவதும் குறித்தும்
எச்சரிக்கையாயிருங்கள். அன்பானவர்களே, இங்க ஒரு எச்சரிப்பு அப்போஸ்தலர் சொல்றாரு. அங்க எபேசு சபையின் மூப்பர்களுக்கு அங்க பேசின வார்த்தைகள் வந்து எல்லாருக்குமே பேசின மாரி இருக்கு அந்த வார்த்தைகள். அப்ப அங்க சொல்லும்போது எச்சரிப்புகள் குறித்து அங்க சொல்லும்போது, முதலாவது எச்சரிப்பு யாருக்கு சொல்றாரு? பாத்தீங்களா? இப்ப முதலாவது எச்சரிப்பு யாருக்கு சொல்றாருன்னா, மூப்பர்களுக்கு தான் சொல்றாரு. முதல்ல உங்கள குறிச்சு என்ன பண்ணுங்க? நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படின்னா சகோதர, சகோதரிகளே, ஆக மூப்பர்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதை விட, நீங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான காரியமா இருக்கு. நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதை விட, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா என்ன எந்த விஷயத்த குறிப்பிடுறாரு அப்படின்னா, அன்பானவர்களே, ஆக மூப்பராக வரக்கூடிய சகோதரர்கள், முதலாவது அவர் தனக்குத்தானே அவர் என்ன ஊழியத்த செய்றாரு? தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படின்னா, அவருடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? தனிப்பட்ட ஆவிக்குரிய படிப்புகள் வந்து எந்த எந்த மாரி அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு? அதேபோல அவருடைய வார்த்தைகள், அதேபோல கர்த்தருடைய ஊழியத்துல அர்ப்பணிப்பு. அந்த ஊழியத்துல அர்ப்பணிப்பு வந்து எந்த அளவுக்கு அவர் தனிப்பட்ட ரீதியில அவர் காணப்படுறாரு? இச்சை அடக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறாரு? வார்த்தைகள்ல, செயல்கள்ல, சிந்தனைகள்ல எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவரா இருக்கிறாரு? அப்ப என்பதை முதலாவது அவர் என்ன செய்யணும்? அவர் தனக்குத்தானே அந்த ஊழியத்த என்ன பண்ணணும்? அவர் செய்யணும். அன்பு சகோதர, சகோதரிகளே, ஏனென்றால் இங்கே நம்ம பார்க்கிற பொழுது, ஒருத்தர் தனக்குத்தானே வந்து ஊழியம் செய்யல அப்படின்னா, அவர் அந்த ஊழியத்த அடுத்தவருக்கு செய்ய முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. ஒருவர் வந்து தனக்குத்தானே அந்த காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியல அப்படின்னா, அந்த ஊழிய காரியங்களை யாருக்கு அடுத்தவருக்கு செய்ய முடியாது அவரால. அன்பு சகோதரர். அப்படின்னா அத குறிச்சு இன்னும் மீண்டும் அத குறிச்சு எழுதுறாரு. அன்பு சகோதர, சகோதரி. அப்படி என்றால் கண்டிப்பாக மூப்பராக வரக்கூடிய சகோதரர்கள், கண்டிப்பாக அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது மிக, மிக கவனம் உள்ளவரா அவர் கண்டிப்பா இருக்கணும். சபையாருக்கு என்ன சொல்றாரு? சபையாருக்கு சத்திய காரியங்களோ, மற்ற காரியங்களோ, போஷிக்கிற விஷயத்துல, செய்யற விஷயத்துல, வழிநடத்துற விஷயத்துல, ஆலோசனைகள் செய்யற விஷயத்துல, அது கண்டிப்பா இருக்கு. ஊழியம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல அவர் தன்னை என்ன பண்ணிக்கணும்? அவர் தன்னையும் வந்து அந்த ஆவிக்குரிய நிலைமையில ஊழியம் செய்து, அந்த ஆவிக்குரிய நிலைமையில நிற்பதற்கு அவர் தன்னை காத்துக்கணும். ஏன்னா, அந்த மாதிரி வந்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனமாக பார்த்து, அந்த ஆவிக்குரிய பாதையில ஓடுகிறவரால தான் மற்ற சகோதர, சகோதரிகள் ஓடுறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த உதவிகரமான ஊழியத்தை அவரால செய்ய முடியும். ஒருவேளை இந்த ஊழிய பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா, மற்ற சகோதர, சகோதரியுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? அவங்களுக்கு அந்த உதவிகரமான ஆவிக்குரிய ஊ ஊழியங்கள வந்து என்ன பண்ண முடியாது? செய்ய முடியும். அதனால தான் வந்து அப்போஸ்தலர் அங்க அந்த முதலாவது எச்சரிப்பு யாருக்கு சொல்றாருன்னா, சபை நடத்துகிற மூப்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை குறித்து என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்கன்றார். முதல்ல அவங்க தான் சொல்றாரு. அப்புறம் தான் என்ன சொல்றாரு? மந்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்றார். சகோதர, சகோதரிகள் இதை குறித்து இன்னொரு வசனத்தையும் அ 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. அன்பானவர்களே, ஆக இங்கே அப்போஸ்தலர் சொல்லும்போது, உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, நீ வார்த்தையிலும், அப்புறம் சொல்றாரு நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு என்ன பண்ணுங்க? மாதிரியா. இப்போ சகோதர, சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் வார்த்தையிலும் என்று சொல்லும்போது, அன்பானவர்களே, பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள், அவர்கள் அந்த வார்த்தைகளை வந்து பேசும்போது, அந்த வார்த்தைகள் அது சத்தியத்திற்கு உட்பட்டதாகவும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் அந்த வார்த்தைகள் காணப்படும். சகோதர, சகோதரிகளே, ஏன் அப்படின்னா, ஒருவர் வந்து தன்னுடைய வார்த்தைகள்ல கவனம் குறைவுள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய இருதயத்தை காத்துக் கொள்வதிலும் அவருக்கு கவனக்குறைவுள்ளவரா தான் இருக்கிறார்ன்றார். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, "இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும்." இப்போ இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக தங்களுடைய வார்த்தைகளை என்ன பண்ணும்? மற்றவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்?
அது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும். நம்ம லூஸ் டாக்கிங் என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அதனால வந்து இது மூப்பர்களுக்கு மட்டும் இல்ல. அது முதல்ல குறிப்பிட்டிருந்தோம். நம்ம ஒவ்வொருவருக்குமே இது பொதுவாக பொருந்தக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொருவருமே வந்து நம்ம மற்றவர்களிடத்துல பேசும்போது, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பக்தி விருத்தி ஏற்படக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசணும். அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் உடனடியா வந்துராது. இன்னும் கண்டிப்பா அதுக்கான சிந்தனையும், அதற்கான முயற்சியும் நம்ம இடத்துல என்ன பண்ணணும்? காணப்படணும். ஆக அது மாரி லூஸ் டாக்கிங்ஸு, தேவையில்லாம ஜோக் பண்றது, பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்கள கெடுக்கிற மாரி பேசுறது, அப்புறம் நாகரீகம் இல்லாத மாரி வார்த்தைகள பேசுறது, இதெல்லாமே நம்ம கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். குறிப்பாக சபை வழிநடத்துற மூப்பர்கள் இந்த வார்த்தைகளிலும் என்று சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அது கவனமா கேட்பாங்க. அன்பு சகோதர சகோதரி. ஏனென்றால், அப்படியாக அந்த வார்த்தைகள்ல வந்து கவனமா இருக்கிறவர் தான், தன்னுடைய இருதயத்தை காத்துக் கொள்வதிலும் எப்படி இருப்பாராம்? அவர் கவனமா இருப்பார். அதனால சகோதர சகோதரிகளே, ஆக சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர்களுக்கு இது ரொம்ப அவசியமா இருக்குதுன்ற வார்த்தையிலும் சொல்றார். அதே சமயத்துல நடக்கையிலும், அப்போ நடக்கை என்று சொல்லும்போது, ஒவ்வொரு நடக்கையிலும் அந்த சாந்தம், கனிவு உள்ளவராக அவர் இருக்கணும். எந்த வகையிலும் முரட்டத்தனத்தை காமிச்சிடக்கூடாது. இன்னும் ஆங்கிலத்துல சொல்லணும்னா ரஃப். என்ன சொல்றாரு? அந்த ரஃப்னஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா காமிச்சிடும். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, இந்த பொறுப்புக்கு வந்து கண்டிப்பா அது பெரிய பொறுப்பு. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவங்களிடத்துல அணுகி, அவங்களிடத்துல வந்து அந்த என்ன சொல்றது? அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு ஆலோசனைகளை சொல்றதுனாலும் சரி, அல்லது அவங்களுடைய கஷ்டங்கள கேட்கறதுனாலும் சரி, அல்லது சில பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதுனாலும் சரி, இதுக்கு எல்லாமே எது தேவையா இருக்கு, அவசியமா இருக்கு அப்படின்னா, இந்த சாந்தம், கனிவு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. எந்த வகையிலும் எத வெளிப்படக்கூடாது. அந்த ரஃப்னஸ், அந்த முரட்டுத்தனம், முரட்டு சுபாவம்ன்றது என்ன பண்ணக்கூடாது? வந்துரக்கூடாது. சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் நம்ம உதாரணமாக நம்ம பார்க்கிற பொழுது, அவ்வளோ லட்ச ஜனங்களை வந்து வழிநடத்தினார் மோசஸ். மோசஸ் எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாரு? இல்லைங்களா? மோசஸ் எப்படிப்பட்ட பாத்திரம்? நிச்சயமா அவர் ஒரு யுத்த வீரன் தான். அதுக்காக வந்து அவரு கோழைன்னு நம்ம சொல்ல முடியாது. பெரிய யுத்த வீரன் தான் அவரு. இளவரசன் தான். ஆனா வந்து அவருடைய ப அந்த அணுகுமுறை எப்படியாக இருந்துச்சுன்னா, அவ்வளோ சாந்தமா இருந்தாருன்றார். ஏன்னா, அவ்வளோ லட்ச ஜனங்கள வந்து வழிநடத்தும்போது, ஜனங்கள் வந்து எந்த வகையிலும் ஒரு பயம் இல்லாம, ஜனங்கள் வந்து எந்த வகையிலும் ஒரு அச்சம் இல்லாம தன்னிடத்துல வந்து பேசக்கூடிய அளவுல அவர் நடந்திருக்கிறார். அன்பானவர். அப்படின்னா, இப்ப குறிப்பாக நம்ம சபையை வழிநடத்துகிற மூப்பர்களுக்கு இந்த சாந்தம், கனிவு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஒருவேளை நம்ம கேட்கலாம். சில நேரத்துல சில சகோதரர்களுக்கு வந்து ஒருவேளை இந்த விஷயங்கள் குறைவா இருக்கலாம். குறைவா இருக்கவங்க என்ன செய்யணும்? நான் அப்படித்தான் அப்படி இல்ல. இப்ப என்னன்னா, அந்த மாதிரியான ஒருவேளை அந்த காரியங்கள் பலவீனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அது நம்ம நாளுக்கு நாள் நம்ம இந்த சத்தியத்துல போகும்போது, அத குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள கண்டிப்பா செய்யணும். ஏன்னா, எந்த ஒரு மனுஷனுக்கும் பலவீனங்கள் என்பது இந்த வகையில எல்லாம் இன்னொரு வகையில இருக்கு. இன்னொரு வகைன்னா வேற வகையில இருக்கு. பலவீனம் இல்லாதவங்க யாரும் இல்ல. இப்படி என்றால் அப்ப அப்படியே வாழ்ந்துடலாமா? அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருவருமே வந்து நம்முடைய பலவீனங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எதிர்த்து போராடக்கூடியவர்களாகத்தான் நம்ம காணப்போறோம். இப்ப எனவே நம்ம கிட்ட வந்து ஒரு சில ரீதியில சில குணங்கள் வந்து குறைவாக இருக்கு அப்படின்னா, அது சத்தியத்தின் மூலமாக நம்ம அறிய வரும்போது, அதை வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம போதிய முயற்சிகள் என்ன பண்ணணும்? எடுக்கணும். கண்டிப்பா முயற்சிகள் எடுக்கணும். அன்பு சகோதரர். அதை வளர்த்துக் கொள்வதற்கான பிரயாசங்கள கண்டிப்பா எடுக்கணும். அன்பு சகோதர சகோதரி. அப்ப இங்கே நம்ம பார்க்கும்போது, அவங்க நடக்கையில் என்று சொல்லும்போது, அந்த சாந்தம், கனிவு உள்ளவராக இருக்கணும் என்பன. அடுத்ததா பார்க்கும்போது அன்பில் ஒன்றார். அப்ப அன்பிலும் என்று சொல்லும்போது, அன்பு என்பது வெறும் பேச்சுல மட்டுமல்ல, பிற நடத்தையில மட்டுமல்ல. அந்த அன்பு என்பது இருதயபூர்வமாக, இருதயத்திலிருந்து அந்த அன்பு என்பது வெளிப்பட வேண்டும். இன்னும் சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம படிச்சு பார்க்கும்போது, மூப்பராக வரக்கூடியவர்கள் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உளமாற நேசிப்பவராக அவர் காணப்படும். இன்னும் சொல்லப்போனா, ஒரு பெரியண்ணன் ஒரு குடும்பத்துல ஒரு பெரியண்ணன் எப்படி இருப்பாரோ, அப்ப எல்லாரையும் வந்து நேசிக்கிற ஒரு மனப்பான்மையில இருப்பாரு.
தம்பி வந்து எப்படி வேணா இருப்பாங்க. ரஃபா இருப்பாங்க, முரட்டுத்தன்மையா இருப்பாங்க, பிடிவாதம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. எப்படி வேணா ஆனா மூத்தண்ணன் எப்படி இருப்பாரு? அப்ப எல்லாத்தையும் அனுசரிச்சு அதே சமயத்துல அவங்கள உண்மையாலுமே நேசிக்கிறவராக இருப்பாரு. இப்ப அந்த 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 அதைப் போல இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள் உண்மையாலுமே இருதயபூர்வமாக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவங்க என்ன பண்ணணும்? இருதயபூர்வமா அந்த அன்பு அதான் சொல்றாரு. அன்பிலும் என்று சொல்லும்போது, இப்ப இந்த அன்பு என்பது நம்ம முன்னமே சொன்னோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். நம்ம ஒவ்வொருவருமே சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருமே நம்ம சபையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை இருதயபூர்வமான அன்புல என்ன பண்ணணும்? நம்ம நேசிக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே. சோ இத அந்த பாயிண்ட் அங்க குறிப்பிடுறாரு. அதே போல ஆவியிலும் என்ற வார்த்தை அது மூலப்பிரதியில் இல்ல. அதனால அத நம்ம கடந்து போறோம். அதே போல அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது விசுவாசத்திலும் அப்படின்றார். இப்ப விசுவாசத்திலும் என்று சொல்லும்போது அன்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இது கடினமான ஒரு பாதை தான். அப்ப இந்த பாதையில கஷ்ட நஷ்டங்கள் வரும். அப்ப கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது எந்த வகையிலும் முறுமுறுப்பு இல்லாதவராக மூப்பர வரக்கூடிய சகோதரர்கள் இருக்கும். முறுமுறுப்பு இல்லாதவராக, அதே சமயத்துல தேவன் மீது எவ்வளவு கஷ்டமான காலத்துல கூட தேவன் மீது விசுவாசம் உள்ளவராக, நம்பிக்கையுள்ளவராக இந்த பாதையில தொடர்ந்து நிக்கணும். சகோதர சகோதரி. இப்ப அன்பானவர்களே, அதனாலதான் சொல்றாரு விசுவாசத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு கடினமான அனுபவங்கள் வரும்போது ஒருபோதும் முறுமுறுப்பு செய்கிறவராக இல்லாம, ஆக விசுவாசத்துல அவர் நிலைத்திருக்கிறவராக அவர் காணப்படணும். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையும் இந்த விசுவாச பாதையில என்ன பண்ணணும்? அவரை நடத்தி செல்பவராகவும் காணப்படும். இப்ப அது அடுத்ததாக சொல்லும்போது கற்பிலும் அப்படின்றார். அப்ப கற்பிலும் என்று சொல்லும்போது தேவன் வெறுக்கிற எல்லாவற்றிலும் தன்னை விலக்கி காத்துக் கொள்பவராக இருக்கணும்ன்றார். அப்ப தேவன் எதெல்லாம் வெறுக்கிறாரோ, பொய், திருட்டு, ஏமாற்றுதல், பொல்லாப்பு, விபச்சாரம், வேசித்தனம், உலகாசைகள், மாம்சத்தின் இச்சைகள், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆக தேவன் வெறுக்கக்கூடிய எல்லாத்தையும் அதான் அந்த கற்புன்றார். தேவன் வெறுக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணும்? அதை வெறுக்கக்கூடியவராக அவர் இருக்கணும். அதனாலதான் நிழல்ல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்கே ஆசாரியர்கள் உடனுக்குடன் தங்களுடைய கைகளையும் கால்களையும் அந்த அந்த இந்த தண்ணீர் தொட்டியில என்ன பண்ணுவாங்கனாக்கா கழுவிக்குவோம். உடனுக்குடன் என்ன பண்ணிக்குவாங்க? கழுவி. அப்ப இன்னொரு சகோதர சகோதரிகளே, தங்களுடைய வார்த்தைகள், செயல்கள், அணுகுமுறைகள் இது எல்லாமே என்ன பண்ணணும்னா சுத்தம் பண்ணிக்கணும். ஒருவேளை அதுல ஏதாவது சின்ன சின்ன கரைகள் இருந்துச்சுன்னா உடனடியாக என்ன பண்ணணும்? அதை சுத்தம் பண்ணணும். அப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் சொல்றாரு கற்பிலும் அப்போ இறுதியாக சொல்லும்போது விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. அப்ப இது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் மக்களுக்கும் மாதிரியா இருக்கணும்னு தான் சொல்றாரு. தேவனுடைய ஜனங்கள் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒருவேளை நம்ம உலகத்துல இருந்தாலும் வேலை செய்யற இடத்திலயோ, நம்ம குடியிருக்கிற இடத்திலயோ எங்க இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய நல் நடக்கைகள் அவங்களுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்ன்றது நமக்கு சொல்றாரு. இப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்ம பார்க்கும்போது ஆக மூப்பராக வரக்கூடிய சகோதரர்கள் அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் என்பதை குறித்து சகோதரர் நமக்கு அநேக ஆலோசனைகளை அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அதே போல இந்த நம்ம அடுத்த வாரத்துல இந்த தேர்தலுக்குள்ளாக நம்ம கடந்து போறோம். கடந்து போகும்போது மூப்பராக வரக்கூடிய சகோதரர்கள் உணர வேண்டிய ஒரு 2 காரியம் இருக்கு. ஆக அதுல ஒன்று என்ன அப்படின்னா, அன்பானவர்களே, இந்த ஊழிய பொறுப்புக்கு சகோதரர்கள் வரும்போது சகோதர சகோதரிகளே, அதுல முதலாவது பொறுப்பு, அதாவது முதலாவது பொறுப்பு தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறார். அந்த மூப்பர்களா வராங்க இல்லைங்களா? இப்ப மூப்பர்களா வரும்போது சபை தேர்ந்தெடுக்கிறாங்க. சபையும் என்ன பண்ணுதுனாக்கா அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சபையும் என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இது முதல் பொறுப்பு. இப்போ சபை எந்த அடிப்படையில அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ சபை மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பின்னால யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவி அவர்களை கண்காணிகளாக வைத்து. அப்போ சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்னுடைய உதவியோடு துணையோடு அந்த மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதில் என்ன பண்ணிக்கிறாங்க? பங்காற்றி இருக்கிறாங்க. எனவே மூப்பர்களை சபையார் தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஆக அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாரு?
அப்படின்னா தேவன் இருக்கிறார். அப்ப எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக மூப்பர்களுக்கு 2 பொறுப்பு இருக்கு. ஆக ஒண்ணு வந்து சபை கொடுத்தது. இன்னொன்னு வந்து யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. அப்ப அது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக இந்த 2 பொறுப்பையும் அவர்கள் உணர்ந்து ரொம்ப எச்சரிக்கையா என்ன பண்ணணும்? செயல்படணும். கண்டிப்பா கணக்கு வந்து யாரிடத்துல குடுக்கணும்? தேவனிடத்துல குடுக்கணும். அன்பு சகோதர சகோதரி. அதேபோல மூப்பர்கள வந்து ஏற்படுத்துவதற்கான மிக பிரதானமான நோக்கம் எதுக்கு அப்டின்னா, சகோதர சகோதரிகளே, மந்தையை மேய்ப்பதற்கு தான். என்ன பண்ணணும்? இன்னும் சொல்லப்போனா, புல்லுள்ள இடங்களில் அவங்கள என்ன பண்ணணும்? மேய்க்கணும். அப்போ அது சொல்லும்போது, ஏற்ற கால ஆகாரத்தை மந்தைக்கு போஷிப்பவராக, ஏற்ற கால ஆகாரத்தை மந்தைக்கு கொடுப்பவர்களாக அவங்க காணணும். அப்டின்னா அதுக்கான முயற்சிகளும், பிரயாசங்களும் அவங்க என்ன பண்ணணும்? அத கண்டிப்பா செய்யணும். அதை ஏறெடுக்கணும். சபையார் வந்து அந்த ஏற்றகால சத்தியத்தில வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன கூட்டங்கள் அவசியமா இருக்கு? அதேபோல தன்னுடைய பொறுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு? அப்ப என்பதையெல்லாம் வந்து அவர் யோசித்து, சபை வந்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் பாதையில நடப்பதற்கு, ஆக அந்த ஏற்றகால சத்தியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆக ஏற்ற வாய்ப்புகள, ஏற்ற கூட்டங்கள என்ன பண்ணும்? அவர் அமைக்கணும். சகோதர சகோதரி. அப்ப இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, ஆக அந்த அந்த மூப்பர்களுக்கான பொறுப்பு என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு அடிஷனலா ஒரு பாயிண்ட்டும் எச்சரிக்கிறார். இந்த மாரி வந்து ஏற்றகால ஆகாரங்களை மூப்பர்கள் வந்து சபையாருக்கு வழங்குவது மிக முக்கியமான ஊழியமா இருக்கு. ஆனா அப்படியாக அந்த ஊழியங்களை செய்யும்போது, இந்த ஆகாரத்தை வழங்குவதன் மூலமாக தனக்கான ஒரு ஆதாயத்தை அவர் தேடிறக்கூடாதுன்றார். இந்த ஆகாரத்தை வழங்குவதன் மூலமா என்ன பண்ணிறக்கூடாது? தனக்கான ஒரு ஆதாயத்தை என்ன பண்ணிறக்கூடாது? நம்ம முன்னமே குறிப்பிட்டோம். எந்த ஊழியத்தை செய்றதா இருந்தாலும், அந்த ஊழியத்துக்கு பின்னாடி தன்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்றத என்ன பண்ணணும்? அவரு சிந்திக்கணும். அப்ப எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்ம பார்க்கும்போது, சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையா, கவனமாவும் இருந்து, அதே சமயத்துல சபையின் பேர்ல, தேவன் பேர்ல அன்புள்ளவர்களாக இருந்து, இந்த மந்தைக்கு உண்மையான கிறிஸ்தவ அன்புல அந்த ஊழியங்களை அவங்க ஏறெடுக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. அதே சமயத்துல இந்த ஊழியத்துல அவங்க வரும் பொழுது நிச்சயமா சுயத்தை தள்ளிவிட்டு, மாம்சத்தை தள்ளிவிட்டு, தன்னுடைய தன்னால எந்த அளவுக்கு வந்து இந்த மந்தைக்கு அந்த ஊழியத்தை செய்ய முடியுமோ, தன்னால தன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ, எந்த அளவுக்கு வந்து தன்னால இந்த ஊழியத்த வந்து அவரால செய்ய முடியுமோ, அந்த அளவுல வந்து அவருக்கு உண்டான முழு முயற்சிகள் என்ன பண்ண அவரு செய்யணும். பிரயாசங்களை எடுக்கணும். உழைக்கணும். வேலை செய்யணும். அன்பு சகோதர சகோதரி. அப்போ ஏன்னா நம்ம நல்லாவே தெரியும். ஆக இந்த மூப்பர் என்பது என்னது? இது ஒரு ஊழிய பொறுப்பா? அதிகார பொறுப்பா? அப்ப என்னது? ஊழிய பொறுப்பு இது. அப்போ இந்த மூப்பர் என்பது இது ஒரு ஊழிய பொறுப்பு. அப்போ இது வந்து ஊழியத்தை செய்யணும். அந்த அளவு வந்து என்ன பண்ணும்? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தன்னால முடிந்த வரைக்கும் என்ன பண்ணும்? மந்தைக்கு வந்து அந்த ஊழியத்தை செய்யணும். தன்னுடைய சுக துக்கம் பாராமல். சகோதர சகோதரிகளே. இப்போ தன்னால இயன்ற வரைக்கும் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி, ஆக தேவனுக்கும், சபைக்கும் அவங்க உண்மையாக இந்த ஊழியத்தை வந்து அவங்க செய்யணும் அன்பு சகோதர சகோதரிகளே. அவங்க இப்படியாக நம்ம பார்க்கும்போது, நிச்சயமாக இந்த ஆவிக்குரிய பாதையில ஏற்ற இறக்கங்கள், கஷ்ட நஷ்டங்கள் வராம இருக்காது. உண்மையாலுமே சபைக்கு ஊழியம் செய்ற சகோதரர்களுக்கு நிச்சயமா சோதனைகள் உண்டு. ஆனாலும் அந்த மாரி சோதனையான நேரங்களில அவங்க சத்தியத்தையும், தேவனையும் நம்பி அவங்க இதுல பிரயாணம் செய்யும்போது, நிச்சயமா வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நிச்சயமா அதுக்கான ஏன்னா அப்போஸ்தலர் பேதுரு அது தெளிவா சொல்றாரு. மந்தைய வந்து நல்லபடியா நீங்க அந்த ஊழியம் செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றாரு. அந்த வாடாத கிரீடத்த என்ன பண்ணுவீங்க? நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்றார். சகோதர சகோதரி. அப்போ பாசிட்டிவா இருக்கு அந்த பாயிண்ட். உண்மையாலுமே வந்து மந்தைக்கு நம்முடைய சுயத்தை தள்ளி வைத்துவிட்டு உண்மையான அன்போட மந்தைக்கு வந்து அந்த ஊழியங்களை செய்யும்போது, நிச்சயமா தேவனிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அப்படியாக பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைய பாடத்த நம்ம இதோட நம்ம நிறைவு செய்றோம். அப்படியாக வரக்கூடிய சகோதரர்கள் இந்த நிலைப்பாட்டில இருந்து தேவனுடைய மந்தைக்கு ஊழியம் செய்ய தேவன் எல்லா வகையிலும் அவருக்கு கிருபை இருக்கவும் செய்வாராக. ஆமென்.